கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு நல்ல காலையிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஓசியா 13வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் அறிந்து கொண்டேன். நம்முடைய ஆண்டவர் மகா வறட்சியான நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமே, நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கடினமான சூழ்நிலைகளிலே, அந்த வறட்சியான நேரங்களில் இருந்த நேரத்திலெல்லாம் ஆமே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை காப்பாற்றி நடத்தினதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஆமே சோதரம், ஒரு சாரிபாத் விதவை ஒன்றுமில்லாத இருந்த நேரத்துல சோதர கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கினதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு வறட்சியான அனுபவத்துல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, அந்த வறட்சியான தேசத்துல, அந்த வனாந்தரத்துல கர்த்தர் உங்களை அறிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் எங்க வறட்சியான அனுபவத்தை கர்த்தர் மாற்றி ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒரு சாரிபாத் விதவைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில தந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். விசுவாசிப்போம், தேவ கிரியைகளை காண்போம். செபிப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. வறட்சியான தேசங்களில எங்களை கண்டு கொண்டு எங்களை கைவிடாதபடி நடத்துகிற தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வறண்டு போன ஒரு அனுபவத்தில் இருக்கிறது என்று கலங்கி நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஏசப்பா, அவர்களை நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர். மனுஷன் அவர்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனா நீங்க கைவிடுகிற தேவன் அல்லப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வாதமான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.